என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. சரி நான் நீ போயிட்டு வா, காலையில மீட் பண்ணலாம். எங்கடா தங்க போக சொல்ற? வீட்டுக்கு தானா? சுண்டலி எங்க விட்டுட்டு என்ன வீட்டுக்கு போக சொல்றியா? எவ்வளவு அழகா அஞ்சலின்னு பேர் வச்சிருக்காங்க, ஏனா? சரி நீ சொல்லு, இந்த சுண்டலியை விட்டுட்டு நான் போக சொல்றியா? ஆமா நீ போ, நான் பாத்துக்கிறேன். நான் சின்ன குழந்தையா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓ நீ வேணா இங்க இருக்கிறதா இருந்தா இருந்த, நான் வேணாம்னு சொல்லல. நான் தான் உன்னை போன்னு தடுத்துறணும். இல்ல நீயே போய் என் கூட வரணும். எதுக்கு? எங்க நான் ஏன் வரணும் உன் கூட? என் கூட நம்ம வீட்டுக்கு நீ வர. ஆனா நீ என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? நானும் அங்க வரலனா? ஏன் வரலனா வரல. அப்ப இந்த அண்ணன் கூப்பிட்டா அண்ணன் வீட்டுக்கு வர மாட்டியா? இல்ல நான் அந்த வீட்டுக்கு வரல. அப்ப நானும் இனிமே தங்கச்சி வீட்டுக்கு வர மாட்டேன், பரவாயில்லையா? நான் விளையாடாதனா, நீ போ. என்ன பார்த்தா விளையாடுற மாதிரி இருக்கா இல்ல உனக்கு? இல்லனா நீ போ, நான் பாத்துக்கிறேன். நான் 8 மணி நேரம் தானே நான் தூங்கி எந்திரிச்சா வேலை முடிஞ்சிச்சு. நீ காலையில வந்து என்ன பாரு, போ. அங்க திவ்யாக்கா தனியா இருப்பாங்க, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப வர இல்லையே என் கூட? ஆனா நான் வரலனா கேட்க மாட்டியா? அப்ப இந்த அண்ணன் சொன்னா நீ கேட்க மாட்டியா? நான் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்து நான் வேணா, நான் போங்கண்ணா. இப்ப நீ வர என் கூட, வா என் கூட. அண்ணா நான் கையை விடுனா. வர வா போலாம். நான் கையை விடுனா. வானா வா. என்னடா என்ன அண்ணா ஏனா இப்படி பண்ற? நான் என் வீட்டுக்கே போறேன்னா விடுனா. 2 பேரும் அவ்வளவு கோவமா இருக்காங்கண்ணா. எலி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இவங்களுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருக்கியா? என் தங்கச்சி எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணு நினைச்சு இவ்ளோ கோலையா? அண்ணா பிரச்சனை தான் ஒரு விடுனா. எங்கடி வந்த? என்கிட்ட பேசுங்க, அவகிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல. எங்கடி வந்தேன்னு கேட்டேன். என்கிட்ட பேசுங்கன்னு சொன்ன. இனிமே அவளை போடி வாடின்னு கூப்பிட்டீங்க அவ்வளவுதான். அவ ஏன் தங்கச்சி இந்த வீட்டுலதான் இருப்பா. வெக்கமாவே இல்லையாடி உனக்கு? உங்களுக்கே இல்லாத போது அவளுக்கு இருக்குமா? விடுங்க. டேய் அண்ணா, சண்டே பெருசாக்குற மாதிரி இருக்கு, நான் போறேன்டா. நைட் மட்டும் தானே நான் சமாளிச்சுக்குவேன், விடு. ஏன் தங்கச்சி இங்கதான் இருப்பா. வெளியில போடி, வீட்டை விட்டு வெளியில போடின்னு சொன்னேன். நான் ஒன்னும் இந்த வீட்டுக்கு வரணும்லாம் வரல, அண்ணன் கூப்பிட்டாங்க வந்தேன். அவன் கூப்பிட்டு அவன் பின்னாடி வந்துருவியா? வெளில போடி. உங்களை நான் என்கிட்ட தான் பேச சொன்னேன், என் தங்கச்சி கிட்ட பேச சொல்லல. நீங்க என் தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு உரிமையே இல்ல உங்களுக்கு. அண்ணா அம்மா கிட்ட ஏன் இப்படி கத்துற? கொஞ்ச நேரம் அமைதியா இரு அஞ்சலி. நீ வா ரூமுக்கு போலாம். அவ இனிமே இங்கதான் இருப்பா, அவ எங்கேயும் போக மாட்டா. அவளை இங்க இருக்க விட மாட்டேன்டா. வெளியில போடி. அவ இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பிரச்சனைனா தாராளமா நீங்க கிளம்பலாம். அவனா அவகிட்ட உங்களை பேசவும் சொல்லல, அவளை வற்புறுத்தவும் சொல்லல. அவ பாட்டுல அவ இருப்பா. என் தங்கச்சி இங்கதான் இருப்பா. என் தங்கச்சி கிட்ட திட்டுறது முறைக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். என்னடி இப்படி மாத்தி வச்சிருக்க? பேச வேண்டியது என்கிட்டன்னு சொன்னேன். இனிமே ஒரு வார்த்தை அவகிட்ட ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். அப்புறம் சாமோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோங்க. என்னடா திமிரா? நீங்க என்னமோ வச்சுக்கோங்க, என் தங்கச்சி இங்கதான் இருப்பா. அஞ்சலி வா போலாம். என்ன அண்ணனும் தங்கச்சி சேர்ந்துட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? நாங்க எதுவும் விளையாடல, இதுக்கு மேல விளையாடணும்னு தோணுச்சுன்னா விளையாடுறோம். அண்ணா கொஞ்ச நேரம் அமைதியா இருனா. நீ கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு அமைதியாரு. என் தங்கச்சி இங்கதான் இருப்பா. இருக்கிறது பிடிக்கலன்னா போங்க. போய் தொலை, கூட்டிட்டு போய் தொலை. நீ உன் திமிருக்கு தானே ஆடுவ, ஆடுப்போ. என்ன பேசுற மலர்? அக்கா விடுங்க, கூட்டிட்டு போய் தொலையட்டும். அவன் தங்கச்சி அவனுக்கு கெஸ்டா வந்தவங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு விடுங்க. சரி வா மலர் போலாம். ஆஞ்சலி நம்ம போலாம். ஏனா அம்மா கிட்ட இப்படி கத்துற? என் தங்கச்சிக்காக எதை வேணாலும் செய்வேன், இதை செய்ய மாட்டேனா? ஏனா பாவனா? எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். பாவம் புண்ணியெல்லாம் பார்த்து போனதெல்லாம் போதும். இந்த நிலைமையில நிக்கிறதே போதும். அதனால இதுக்கு மேல பாவம் புண்ணியெல்லாம் யாருக்கும் கிடையாது. அண்ணா எனக்காக எதை வேணாலும் செஞ்சிருவியா? என் தங்கச்சி என் அக்காக்காக எதை வேணாலும் செய்வேன். அப்படியாண்ணா? அப்படியேதாம்மா தங்கச்சி, போலாமா? போலாண்ணா. நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? நான் போலாண்ணா. இப்பதான் என் தங்கச்சி தங்கச்சியா இருக்கா. உன் தங்கச்சி ஆச்சுன்னா உன்ன மாதிரிதானே இருப்பேன். யார் கடி ஊத்துனா நமக்கு என்ன? அது அவங்க வாயி, அவங்களோட இது. என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு ஏன் அண்ணன் விட, ஏன் அண்ணன் விடுக்கு நான் வந்திருக்கேன். இதுல யாரும் என்கிட்ட சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. போலாண்ணா. இது என் தங்கச்சி இப்படிதான் பேசணுமா தங்கச்சி? இப்ப போலாமா தங்கச்சி? போலாண்ணா. உறங்கும் போதும் இவனின் கவனம் உறங்கி போகாது, கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா, மகளென வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்தா தாயடா, இவனின் அன்பே. எனக்கு ஒரு சின்ன டவுட், நீங்க யாரோட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற ஆன்ட்டிக்கு பொண்ணு இல்லையா? எங்க எங்க அம்மாவை ஆன்ட்டின்னு கூப்பிடுறீங்க? அத்தனை கூப்பிடலாம்ல. எனக்கு
எனக்கு ஆன்டி கரெக்டா இருக்கும். நீங்க சொல்லுங்க, நீங்க தான் உங்க பொண்ணா? மலரம்மாவுக்கு ஒரே பொண்ணுதான், அது நான் தான். ஓ, அப்ப சாம் கூட பிறக்கலையா? இல்ல, சாம் கூட பிறந்தது ஒரே அக்கா தான். ஆனா எங்கக்குள்ள நாங்க அப்படி நினைச்சுக்கல, வேற வயித்துல பிறந்த அப்படியெல்லாம் இல்ல. எங்கக்குள்ள நான் அவனோட சொந்த தங்கச்சி தான். ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க, கேட்ட அவ்வளவுதான். ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, பரவாயில்ல. உங்களுக்கு தெரியல கேட்டீங்க அவ்வளவுதானே. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கே. என்ன டவுட்? என்கிட்ட போய் என்ன டவுட் இருக்க போகுது? உங்ககிட்ட தான் எனக்கு நிறைய டவுட் இருக்கே. சரி கேளுங்க. அதெல்லாம் திவ்யாக்கா அக்கா வைத்தியப்பில இருந்து நான் சொல்றது மட்டும் கேளுங்க. சரி ஓகே கேளுங்க. நீங்க என் அண்ணன் கூட பேசி பழகலையா? கல்யாணம் ஆகி ஒரு 1 வீக் ஆயிருக்கும். இல்லையே, பேசி பழகிட்டோமே. அப்படி ஒன்னும் எனக்கு தெரியலையே. நேற்று ரூமுக்கு வந்து பார்க்கும்போதே எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. இல்ல எனக்கு புரியல. அதான் ரூமுக்கு வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுச்சு. அண்ணனுக்கு ஒரு பெட், உங்களுக்கு ஒரு பெட். என்னன்னு தெரியல, கேட்கணும்னு தோணுச்சு, அதுதான் வந்தேன். அது வந்து உங்க அண்ணன் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் விட்டுறவும் மாட்டாரு, அவ்வளவு சீக்கிரம் யாரையும் மறந்துடவும் மாட்டாரு. இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? புரிஞ்சுக்கோமா, உங்க அண்ணன் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் விட்டுறவும் மாட்டாரு, அவ்வளவு சீக்கிரம் மறந்துடவும் மாட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணன் யாரையும் விடல. புரியலையே எனக்கு. புரிஞ்சுக்கிற டைம் வரும், அப்ப புரிஞ்சுக்கோ. சரி நான் வரேன். அதாவது சொல்லிட்டு போங்க. அதான் சொன்னே, உங்க அண்ணன் யாரையும் விட்டுறவும் மாட்டாரு, அவ்வளவு சீக்கிரம் மறந்துடவும் மாட்டாரு, அவ்வளவு சீக்கிரம் உங்க அண்ணன் யாரையும் விட்டு தர மாட்டாரு. அது தெரியுமே நல்லாவே. தெரியும்ல, நீயே புரிஞ்சுக்கோ. ஆனா உங்க அண்ணன் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாரு. கை பிடிச்சா பிடிச்சதுதான். யாரோட கையை புரியலையே. இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ. நான் வரேன். சீக்கிரம் புரிஞ்சு உங்க அண்ணனோட பிரச்சனையை தீர்த்துரு. எங்க எனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் அவரு கூட இருக்கல. புரிஞ்சுக்கோடா, உங்க அண்ணன் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் விட்டுற மாட்டாரு. பிடிச்ச கையை கடைசி வரைக்கும் விடக்கூடாதுன்னு பிடிப்பாரு. நான் வரேன். ஒரு நிமிஷம். உங்க அண்ணன் தெரியாத பொண்ணுக்கு கூட அவ்வளவு உதவி பண்ணுவாரு. அதுல தெரிஞ்ச பொண்ணுக்கு ஒண்ணுனா விடுவாரா உங்க அண்ணன்? நான் வரேன்டா. அட நின்னுங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போனா என்னன்னு புரிஞ்சுக்கிறது? இதுல இருந்து சுத்தமா எதுவும் புரியல. நான் ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது மட்டும் தெரியுதுப்பா. அஞ்சலி, உன் மூளை வேலை செய்யற நேரம் வந்துருச்சு. யோசி நல்லா யோசி அஞ்சலி. உன் மூளை சும்மா இருக்க கூடாது. உன் மூளை சும்மாவே அப்படி ஒர்க் ஆகும். இல்லன்னா இப்பெல்லாம் நல்லா ஒர்க் ஆகணும். என்னமோ சொல்லிட்டு போனாங்க, அதை ரிட்டன் யோசி. உனக்கே கண்டிப்பா மைண்ட்ல வரும். எங்க அண்ணன் யாரையும் விட்டுற மாட்டாங்க, தெரியாதவங்க கூட உதவி பண்ணலாம். புரியலையே இதுல. அவன் எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவான், யாரு கையவும் விடவும் மாட்டான். எங்களால சத்தியமா விட மாட்டேன். எனக்கு புரியல ஒண்ணும். யோசி அஞ்சலி யோசி. ஐயோ, சூரியனை கால் பண்ணல. ஒருவேளை காய்ச்சல் ஏதாவது இருக்குமோ? ஐயோ, முதல்ல போய் போன் எடுத்து பேசுவோம். இது அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பிரச்சனை தான், அப்புறம் பாத்துக்கலாம். என்னமோ சொல்லிருக்கீங்க, கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நான் திவ்யாக்கா நீங்க சொன்னீங்க, பட் அதுக்குள்ள எனக்கு எதுவும் புரியல. நான் அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் புரியுது. சீக்கிரத்துல புரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இங்க இருக்குன்னு மட்டும் தெரியுது, நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம போய் சூர்யா கால் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் தெரியல, நின்னுட்டு இருக்கேன். பார்த்தால தெரியல. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இல்ல, நேத்து எதுக்கு என் தோல்ல வந்து சாஞ்ச? ஒரு ஃப்ரெண்ட கூட தோல்ல சாயக்கூடாதா? எந்த விஷயத்துக்காக வந்து தோல்ல சாஞ்சன்னு கேட்டேன். சும்மா மனசுல ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் தோல்ல சாஞ்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த மனசு ஒரு மாதிரி இருந்ததுக்கு யாரு காரணம்? யாரு காரணம்னா யாருமே இல்லையே. ஷாலு, உண்மையா சொல்லுன்னு சொன்னேன். இதுதான் உண்மை, யாரும் காரணம்லாம் இல்லையே. நீ என் தோல்ல சாஞ்சாலே உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையா சொல்லு, யாரு அதுக்கான காரணம்? நீயா சொல்லிருந்தா நான் சொல்றேன். தூரத்துல இருக்கானே, இவனுக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாது போல அப்படின்னு நினைக்காத சாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அப்படியெல்லாம் யாருமே காரணம் கிடையாது. மனசு ஒரு மாதிரி இருந்ததுக்கு சூர்யா டூருக்கு போயிருக்கா, அதனால எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அடிக்காத ஷாலு. நீ அம்மா உன்கிட்ட வந்து என்ன பேசினாங்க? அம்மா எதுவுமே பேசலையே சார். அவங்க யாரு என்கிட்ட வந்து பேசுறதுக்கு? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ உறவு இருந்துச்சு, இப்பதான் எதுவுமே இல்லையே. எனக்கு புரியல. அவங்க உங்ககிட்ட வந்து திட்டல? இல்லையே சார். திரும்பி போய் சொல்லிட்டு இருக்க நீ. உனக்கே தெரியும், கோவம் வந்தா நான் அடிச்சாலும் அடிச்சிருவேன்னு. அடிப்பீங்க சார், நீங்க ஏன் அடிக்க மாட்டீங்க? வந்து திட்டினாங்கன்னா உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட கேக்குறீங்க. நீ அவங்க திட்டுறாங்கன்னு அழுந்துட்டு ஓடனியா இல்லையா? எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அவங்க திட்டினது, அதனால அழுந்துட்டு வந்தேன். அதுதான் ஏன் தப்பா பேசினாங்க, எனக்கு வருத்தமா இருந்துச்சு. ஓ, மேடம்க்கு தப்பா பேசினா புடிச்சு திட்டணும்னு தோணாதுல? அழுந்துட்டு ஓடி வரணும்னு மட்டும்தான் தோணும்ல? சாம் விடு சாம், அவங்க ஏதோ பேசுறாங்க அவ்வளவுதான். அவங்க உங்க பையனுக்காக பாக்குறாங்க, விடு சாம். இல்ல, எனக்கு புரியல. நானே கவலைப்படல. அவங்களுக்கு என்ன வந்து திட்டுறாங்களா? நீ கேட்டுட்டு இருக்க தானே? சாம் அதெல்லாம் விட, உனக்கு புரியாது, விடு. இப்ப எதுக்கு இதுக்கு வந்த? இதை கேக்கிய வந்த? அம்மா நேத்து அஞ்சலி வீட்டுக்கு கூட்டிட்டு போனி, என்னாச்சு? ஒன்னும் ஆகல. அவங்க திட்டினாங்க, நான் பாட்டு கூட்டிட்டு போயிட்டேன். ஓகே சாம், நான் வரேன் சாம். வரனா கேட்ட கேள்விக்கு எங்க பதில்? கேட்ட கேள்விக்குனா அவங்க வந்து திட்டும் போது நீ திரும்பி திட்டி இருக்கணுமா இல்லையா? அவங்களும் பேசுறாங்க, நம்மளும் அதே செய்ய முடியுமா சாம்? அவங்க ஒரு கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா திரும்பி நம்ம அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு யோசிக்க கூடாது சாம். நீ நல்லா இப்படி பேச, அவங்க இத கூட நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. உன்னையே கழுவிதான் கடைசி வரைக்கும் ஊத்துவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கல சாம், விடு சாம். அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, எனக்கு என்ன? அவங்க உங்க பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை வச்சு மட்டும் தயவு செஞ்சு எதுவும் பேசிடாத. என்ன சாம் அதிசயமா என்கிட்ட வந்து பேச வந்திருக்க?
இத கேக்குறதுக்காக தான் வந்த ஷாலு. அவங்க திட்டியிருக்காங்க, நீ எதுவும் பேசல. அம்மா இது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன். பேசிட்டு இருக்கறத கேட்டா வந்து என்கிட்ட கத்த ஆரம்பிச்சிருவியா? அத்தலமா உங்ககிட்ட ஏன் அழுந்துட்டு உடனே அவங்க கிட்ட ரிட்டர்ன் நின்னு பேசியிருக்கலாமேன்னு சொல்றேன். பேசி மட்டும் என்ன பிரயோஜனம் சாம்? பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் சாம் இருப்பாங்க. அவங்க திட்டி பிரயோஜனம் இல்ல, நம்மளோட எனர்ஜி தான் சாம் வேஸ்ட் பண்ணும். அதேதான் அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க, நான் பாட்டுக்கு வந்துட்டேன் சாம், அவ்வளவுதான். பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, அவங்க வாய் அடிக்க வேணாமா? வச்சா மட்டும் ஏதோ 2 நாளைக்கு நல்லா இருப்பாங்க, ரிட்டர்ன் ஆரம்பிப்பாங்க. என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல சாம். அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம், நான் காதுல வாங்காம தான் சாம் இருப்பேன். நீ கவலைப்படாத, நான் வருத்தப்படுவேன்னா கவலைப்படாத. நல்லா திருத்த முடியாது ஷாலு. சாம் உனக்கு அது புரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணா இருந்து யோசிச்சு பாரு, யோசிச்சா உனக்கு புரியும் சாம். விடு சாம், அவங்க கடைசி வரைக்கும் பேசிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நான் காதுல வாங்கல சாம். நான் ஏன் அவங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கணும்? விடு சாம், எனக்கு இதுக்கு மேல அவசியமும் இல்ல சாம், அதனால விடு. நீ ஒன்னும் வருத்தப்படாத சாம், நானும் வருத்தப்படல. ஷாலு, நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குதா? சாம், நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட பேசிட்டா மட்டும் இந்த ஒரு வாரம் அழுந்ததெல்லாம் முடிஞ்சிரும் நினைக்கிறியா சாம்? வாய்ப்பே இல்ல சாம். அழுக வைக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் பண்ணுவாங்க சாம் அவங்க. நம்ம அவங்களுக்கு துணையா போகாம இருந்தா மட்டும் போதும் சாம், விடு. என்ன ஷாலு இப்படி பேசுற? சாம் விடு சாம், எனக்காக இவ்வளவு தூரம் வந்து பேசினதே போதும் சாம். வந்து இவ்வளவு தூரம் கேட்டல, அதுவே போதும். ஷாலு, உனக்காக எப்போதுமே நான் நிப்பேன் ஷாலு. உனக்கு அது சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஐயோ சாம், நீ நிக்க மாட்டேன்னா நான் சொல்லல சாம். நீ கண்டிப்பா எனக்காக நிப்பேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நடந்துருச்சுன்னா நான் உன்னை விட்டு போயிருவேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? கடைசி வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன் சாம். யாரு எவ்வளவுதான் உன்னை தப்பா சொன்னாலும் எனக்கு நீ நல்லா வந்தா சாம். இந்த ஒரு விஷயம் எனக்கு போதும் சாம். உன்னோட காதல் என்னமோ வாழ்ந்துட்டு தான் சாம் இருக்கு, அதனால நீ எல்லாம் கவலைப்படாத. நீ ஏன் எல்லா இடத்துலயும் திட்டு வாங்கிட்டு இருக்க? எனக்கு சுத்தமா அது பிடிக்கல ஷாலு, உனக்கு புரிய மாட்டேங்குது. சாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நானும் நீயும் சேர்றதுக்கு இங்க நிறைய பேர் தடங்களா இருக்காங்க சாம். நம்ம 2 பேரும் சேர்ந்தா அவங்களுக்கு என்னன்னு தெரியல, பட் நிறைய பேர் தடங்களா இருக்காங்க. உன் பிம்பம் மானம் கையில் சேரவில்லை, காற்றில் எங்கும் உன் வாசம் வெறும் வாசம், வாழ்க்கையில் உயிரை வேறோடு கிளே என்னை செந்தில் தள்ளி எங்கே சென்றாயோ கள்ளி. உட்காந்துட்டீங்க, என்ன சார் பண்றது? போர் அடிக்குதே சார். அதுக்குன்னு மலையில இருந்து குச்சறியாடா? அதெல்லாம் வேணாம் மேம், அவ்வளவு தூரம் போக வேணாம் மேம். நீங்களும் இந்த தண்ணியில விளையாண்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க தான் வர மாட்டேங்கிறீங்களே. ஏய், எனக்கெல்லாம் தண்ணி பயம்டா, நீங்க போங்க. வீரப்புலி இல்ல நினைச்சேன் மேம். பரவாயில்லடா, நான் வீரப்புலியா இல்லாமலே இருந்துக்கிறேன், போங்க. என்ன மேம் வாங்க மேம். இப்படி எல்லாரும் ஓரமா ஒதுங்கியே நிக்கிறீங்க, எதுக்கு மேம் டூர் கூட்டிட்டு வந்தீங்க? ஏய், நீங்களும் விளையாடுங்கடா. என்ஜாய் பண்ண போறது நீங்க, உங்களுக்காக தானே கூட்டிட்டு வந்தோம். நீங்களா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க தான் இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் நீங்களா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல மேம். நீங்க போங்க, நீங்க போய் தண்ணியில விளையாடுங்க. நீங்க தானே சொன்னீங்க வாட்டர் ஃபால்ஸ் போலாம், நீங்க போங்க. பாத்து போங்க, விழுந்துற போறீங்க, ஓகேவா? ஆமாட்டா, பாத்து போங்க. ஏன் சார் நீங்க வரதுக்கு நாங்க இங்கே உட்கார்ந்துருவோமே சார். அப்படி இல்ல, தண்ணி இருக்கனால வலிக்கிட்டு போது பாத்து போங்க. சரி ஓகே சார். என்ஜாய் பண்ண நீங்க வர மாட்டீங்களா சார்? நீங்க போய் விளையாடுங்க போங்க. ஆமா, நீங்க போய் விளையாடுங்க, நீங்க போங்க. ஓகே சார், அப்ப நாங்க போறோம். போங்கடா போங்க. போங்க, விளையாண்டுட்டு கூப்பிடுங்க, நாங்க வந்துறோம். நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் மேம். நானும் அங்க வரல, எனக்கு கொஞ்சம் பயம், நீங்க போங்க. சரி ஓகே மேம். ஆனாலும் நீங்க வந்திருக்கலாம் மேம். எனக்கு தண்ணினா கொஞ்சம் பயம், அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன மேம், என் கையை பிடிச்சுக்கோங்க, இல்லன்னா சார் கையை பிடிச்சுக்கோங்க. சார் விடவே மாட்டாரு, அவர் என்ன தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவாரு. ஹலோ ஹலோ, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. இருக்கிறல அப்பவே தள்ளி விட்டுருக்கணும்னாலா? ஐயோ, நாங்களே சண்டையை மூட்டி விட்டுருவோம் போல. ஆமாப்பா, மூட்டி விட்டது என்ன மூட்டி விடுறது. சாரி சார், சாரி மேம். என்ன சார் நீங்க சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? அவருக்கு வர ஒண்ணும் ஒரு சின்ன கஷ்டம், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் இல்ல, நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். தெரியுது சார், தெரியுது. கொஞ்சம் இந்த மாஸ்க கழட்டுங்க பாப்போம். இல்லடா, வெளி இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வைஃப் மாஸ்க் எல்லாம் கழட்ட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க என் ஃப்ரெண்டுமே. என்ன சார் அலர்ஜி உங்களுக்கு? போங்க சார். அதெல்லாம் அவருக்கு கூடவே பிறந்த அலர்ஜி. என்ன சரியா? நாடு விட்டு நாடு வந்தாலும் இந்த மாஸ்க மட்டும் கழட்டுற பாடு வராதுப்பா. என்ன அதுக்கெல்லாம் பிரச்சனையை தீர்த்துருங்க. தீக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் இறங்கி வரணுமே. நான் மட்டும் இறங்கி போய் என்ன பண்றது? அந்த பைத்தியம் தான் எதுவும் ஒத்து வர மாட்டேங்குது. பாத்துக்கலாம் சூர்யா, இவ்ளோ கஷ்டமா? விடுங்க, பாத்துக்கலாம். ஆமா, அதுதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்படியா சார்? நாங்க கூட உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சுட்டோம். அதான் எனக்கு பிரச்சனை யாருக்கிட்ட இருந்து வர வேணாம், உங்ககிட்ட இருந்தே போதும். எங்க மகா? அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. ஓ அப்படியா, ஓகே. அவங்க அண்ணன் கால் பண்ணாங்க, அதான் கேட்டேன். அவங்க அந்த சைடு இருக்காங்க மேம். சரி ஓகே, நான் அந்த சைடு போகும்போது பாத்துக்கிறேன். ஓகே மேம். எல்லாரும் விட்டுட்டு தனியா போயிட்டாங்க, இதுக்குள்ள நம்ம எப்படி இறங்குறது? சப்போஸ் வலிக்கிருச்சுனா அண்ணன் கூட தான் டூருக்கெல்லாம் வருவேன், இப்ப தனியா வந்திருக்கேன். சரி இல்ல, அண்ணன் சொல்லணும், நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வான்னு சொல்லி தான் சொன்னாங்க. சரி உள்ளார இறங்குவோம், தண்ணி சூப்பரா இருக்கு. அண்ணா, இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி,
இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே, பெண்ணே புன்னகையில் இதயத்தில் வெடிக்காதே. ஐயோ